ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரியுது. சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல இருந்து சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ். ஆக்சுவலி இந்த கிரியேட் பண்ணிக்க பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது போர்டு எக்ஸாம் பேஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? ஆக்சுவலி இப்போ சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்ல இந்த இயர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் வந்து நீங்க இப்போ இருந்தே கான்செப்டை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி இந்த இயர் போர்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேப்பர் டஃப், ஈஸியா சென்டம் போட ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஈஸியா சென்டம் போடலாம். ஸோ 26, 27 எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சென்டம் போடணும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டா லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ரியல் நம்பர்ஸ் பத்தி சில பேசிக் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ரேஷனல் நம்பர்ஸ், அனதர் ஒன் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும், அதாவது p/q ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? அதாவது நாட் p/qன்னு தான் நம்ம அந்த அல்பபெட் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. x/yன்னு போடலாம், இல்லை a/bன்னு போடலாம். பட் வந்து அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, p and q ஆர் இன்டிஜர்ஸா இருக்கும். அண்ட் வந்து q நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த p and q வந்து கோப்ரைமா இருக்கும். ஓகேவா? ஸோ கோப்ரைம்னா காமன் ஃபேக்டர் வந்து 1. ஓகேவா? அதுக்கடுத்து ரேஷனல் நம்பர் வந்து ஃபர்தர் டிவைடட் as integers and வந்து நான் இன்டிஜர் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இன்டிஜர்ஸ்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டிஜர்ஸ்னா அதுல இருந்துட்டு 0 இன்க்ளூடாக இருக்கும், அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஓகேவா? இப்போ √4 அதுவும் இன்டிஜர் தான். கியூப் ரூட் ஆஃப் 125 இன்டிஜர் தான். ஓகேவா? அண்ட் வந்து இதில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ √4 வேல்யூ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே 2 தான். ஓகேவா? √4 வேல்யூ வந்து 2 தான். ஆனால் நீங்கள் சில பிளேஸில் வந்துட்டு இப்போ √4 வேல்யூ வந்துட்டு +or-2 அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர் வந்து அப்லோட் பண்றப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல வந்துட்டு நான் அதை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த இடத்துல நம்ம √4 வேல்யூ வந்துட்டு +or-2 போடுவோம், அண்ட் எங்க வந்துட்டு √4 வேல்யூ 2 போடுவோன்றதை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர்ஸ் வந்து ஃபர்தர் டிவைடட் as ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதான், இன்டிஜர்ஸ்ல ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹோல் நம்பர்ஸ்ல வந்து 0வும் இருக்கும், அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது 1ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதாவது 0 அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அது வந்து ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜர் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் இன்டிஜர் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஃபர்தர் டிவைடட் as நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், அனதர் ஒன் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அண்ட் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஃபர்ஸ்ட் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அதை நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு அது வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ 1/8 இருக்குன்னா அதோட வேல்யூ 0.125 அவ்வளவுதான். இப்போ 31/100 இருக்குன்னா அதோட வேல்யூ 0.31. ஸோ அது வந்துட்டு அந்த டெசிமல் பாயிண்ட் வந்துட்டு டெர்மினேட், அதாவது எண்ட் ஆயிரும், இதுக்கு மேல கண்டினியூ பண்ணி போகாது. ஓகேவா? பட் வந்துட்டு அதுவே நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங் டெசிமல்னா, இப்போ 1/3 இருக்குன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ல 0.333 போய்கிட்டே இருக்கும். அந்த சேம் 3ஏ வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்னா அது எண்ட் ஆகாம போய்கிட்டே இருக்கும். நம்ம அதுதான் வந்து நம்ம பார் அப்படின்னு போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுவே இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், அதாவது ரெக்கரிங் அப்படின்ற ஒன்றும் இல்லை, நான் ரிப்பீட்டிங். ஓகேவா? அதாவது இப்போ இரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ √2 வந்து ஒரு இரேஷனல் நம்பர். ஓகேவா? அதாவது இப்போ இதோட வேல்யூ பாருங்க, டெசிமல்ல 1.412135, அதாவது எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகாம பட் ஆனால் அது நான் டெர்மினேட்டிங், அது வந்து என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் இரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னா இது வந்துட்டு எம்சிக்யூல கேட்பாங்க, அதனால தான் இதை நீங்க வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒன் மோர் டைம் இதை சொல்றேன். ஸோ ரேஷனல் நம்பர்னா நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங் டெசிமல், ஆல்சோ டெர்மினேட்டிங் டெசிமல்ஸாகவும் இருக்கலாம். and irrational numbers not non-terminating non-recurring decimals, that is non-repeating decimals. ஓகேவா? another activity பார்ப்போம். இப்போ வந்து
ஹோல் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நேச்சுரல் நம்பர்ன்றத மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல் நம்பர்ஸ்ல வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அண்ட் வந்து இன்டிஜர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ரேஷனல் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டிஜர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இர்ரேஷனல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பர் இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் ரியல் நம்பர்ன்றது இது எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் ரியல் நம்பர். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து அசெஷன் ரீசனிங் இல்லைனா எம்சிக்யூல கேட்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். அது ரிப்பீட்டடா எவ்ரி இயர் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கனோ அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரூட் 5 வந்து இரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் irrational. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் let us assume ரூட் 5 வந்து ரேஷனல்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரூட் 5 ரேஷனல். இப்ப ரேஷனல் நம்பர்னா என்ன சொன்னேன்? ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கணும். இந்த ஸ்டெப் இப்ப நான் எழுதுற ஸ்டெப்லாம் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ஸோ அண்ட் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜரா இருக்கணும். ரேஷனல் நம்பர்னா பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸா இருக்கணும். ஓகேவா? அண்ட் வந்து என்ன சொன்னேன்? பி கமா கியூ ஆர் கோ பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். கோ பிரைம்னா என்னது? காமன் ஃபேக்டர் 1. ஓகேவா? அண்ட் வந்து q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேஷனல் நம்பர்னாலே இந்த 3 கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றோம்? நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்றோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா q ரூட் 5 ஈக்குவல் டு p. அதாவது இங்க இருக்க டினாமினேட்டர் q வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ரெண்டு பக்கம் இப்ப ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் ஆன் both sides. அப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா q root 5 the whole square equal to p square. இப்ப இந்த ஸ்கொயரை உள்ள இந்த பிராக்கெட் குள்ள வரப்போ q square 5 equal to p square இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த q square மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 5 வந்து இந்த பக்கம் போறப்ப டிவிஷன்ல போகும். ஓகேவா? p square by 5 வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த தியரமை யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ தியரம் 1.2 வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, if p square is divisible by 5, if p square is divisible by 5, then p is also divisible by 5. அதாவது தியரம் 1.2 வந்து ஆக்சுவலி நீங்க இந்த இடத்துல வந்துட்டு எழுதிட்டு பை தியரம் 1.2 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? தியரம் 1.2னே இந்த இடத்துல எழுதிடக்கூடாது. தியரம் 1.2னா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேவா? அதாவது பை தியரம் 1.2னா இங்க 1.2ன்னு எழுதக்கூடாது. இங்க என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பை அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, let p be a prime number. p வந்து பிரைம் நம்பரா இருந்ததுன்னா if p divides a square, then p divides a, where a is a positive integer. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா எழுதணும். பை தியரம் 1.2ன்னு ஜஸ்ட் 1.2ன்னு போட்டக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு மார்க் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளும் சொல்றேன். அது எப்படி மேம்? பி வந்து பிரைம் நம்பர் ஆக்கப்ப பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். அதாவது இப்ப இங்க கீழே பீனா இங்க கீழே இருக்க நம்பர். ஓகேவா? இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து பிரைம் நம்பர் இருந்ததுன்னா இது வந்து இந்த பி ஸ்கொயர் அதாவது அந்த ஏ ஸ்கொயர்னு சொல்றோம்ல, ஏ ஸ்கொயர் எனி நம்பர் ஏ ஸ்கொயர். இப்ப ஏ பை பின்னு கூட நீங்க வைக்கலாம். இப்ப வந்துட்டு ஒரு ரேஷனல் நம்பர்னா நாட் பி பை கியூன்னு மட்டும் வைக்கணும். இப்ப ஏ பை பின்னு கூட நீங்க வைக்கலாம். ஓகேவா? சோ அப்ப ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா இப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஏவையும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து நான் வந்து 6 அண்ட் 36 எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 36. ஓகேவா? ஏ வந்து 6. ஓகேவா? இப்ப வந்து டிவைட் வந்து 3ன்னு ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்ப 3 வந்து 36 டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 6 டிவைட் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? ஓகே. சோ சிமிலர்லி ஏ ஸ்கொயர் 100 வச்சுக்கோங்க. அப்போ ஏ வந்து என்ன? 10. சோ இப்ப 5 வந்து 100 டிவைட் பண்ணா 5 வந்து 10 டிவைட் பண்ணுமா? ஓகே. சோ எனி நம்பர் நீங்க அந்த மாதிரி போடுங்க. இப்ப வந்துட்டு இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 196. ஏ வந்து என்ன? 14. ஆக்சுவலி ஒரு ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்ல அப் டு 50 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப் டு 50 வரைக்கும் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 14 ஸ்கொயர் என்னது? 196 இல்லையா? இப்போ 7 வந்து பிரைம் நம்பர். 7 பிரைம் நம்பர் வந்து 196 டிவைட் பண்ணுச்சுன்னா 7 வந்து 14 டிவைட் பண்ணுமா? சோ இப்ப இந்த தீரம் உங்களுக்கு புரியுதா? சோ அப்ப வந்துட்டு p வந்து அந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து ஒரு பிரைம் நம்பரா இருந்ததுன்னா அது வந்து இப்ப p ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா p யையும் டிவைட் பண்ணும். சோ அதுதான் இந்த தியரம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன எழுதணும்னா சோ இப்போ இது வந்து நம்ம எழுதியாச்சு. சோ q ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 5. சோ p ஸ்கொயர் வந்து 5 டிவைட் பண்ணுச்சுன்னா p இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. சோ அப்ப இதை நம்ம எப்படி எழுதுறோம்? அப்ப p இஸ் ஈக்குவல் டு 5 ஓட மல்டிபிள். இந்த cன்றது மல்டிபிள்ஸ். ஓகேவா? அப்ப pன்றது என்ன வரும்? 5 மல்டிபிள்ஸ் இருந்தா தானே இந்த p இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5க்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ அப்ப cன்றது மல்டிபிள்ஸ். ஓகேவா? 5 மல்டிபிள்ஸ். ஓகேவா? And also that is c is an integer ஆ இருக்கும். ஓகேவா? c is an integer. ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்ப இந்த p வேல்யூ இருக்குல்ல, இந்த p வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணு. p ஈக்குவல் டு 5z இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் 1 இங்க என்ன இருக்கு? சோ ஈக்குவேஷன் எதை வந்து ஈக்குவேஷன் 1 நான் வச்சுக்க சொல்லியிருக்கேன்? ஈக்குவேஷன் 1ன்றதை இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது இதுக்கு q ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு p ஸ்கொயர் இருக்குல்ல, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த ஈக்குவேஷன் 1ல p ஈக்குவல் டு 5c வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? சோ சப்ஸ்டியூட் p ஈக்குவல் டு 5c இன் ஈக்குவேஷன் 1. இப்ப ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? q ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் c ஸ்கொயர் வருமா? ஓகே. சோ அண்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? சோ q ஸ்கொயர் 5 equal to 5c the whole square எழுதலாமா? That is q square 5 equal to 25c square. இப்போ இதுல வந்து 5யும் 25 கேன்சல் பண்ண என்ன வரும்? q square equal to 5c square வருமா? இப்போ c square மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா q square by 5 equal to c square வருமா? சோ இப்ப இதுவும் சேம் இதே மாதிரி தான். இப்ப p ஸ்கொயர் டிவிசிபிள் பை 5னா p இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5 சொல்லணும். இப்ப இங்க பிரைம் நம்பரா இருந்துச்சு. அப்ப வந்துட்டு 5 வந்து q ஸ்கொயர் டிவைட் பண்ணா சேம் இந்த 5 வந்து q யும் டிவைட் பண்ணும். கரெக்ட்டா? ம் புரிஞ்சுதா இது? சோ அப்போ therefore q square is divisible by 5, then q is also divisible by 5. சோ அப்போ நமக்கு வந்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? இதுக்கு வந்து இப்ப p and q க்கு காமன் ஃபேக்டர் என்ன வருது? So we conclude common factor என்ன இருக்கு p and q க்கு? 5. பட் வந்து இது கோப்ரைமா? இல்ல. இந்த இதுல இல்ல. அப்போ நம்ம அசம்ப்ஷன் ராங்கா? அப்ப நம்ம வந்து √5 ரேஷனல் வச்ச அசம்ப்ஷன் ராங். அப்ப √5 இஸ் இர்ரேஷனல்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சா? சோ நம்ம வந்து √5 irrational ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இதுதான் ஸ்டெப்ஸ். ஓகேவா? சோ we concluded that 5 is common factor. 5 is common factor
So P and Q are not co-prime. So therefore our assumption is wrong. Hence, root 5 is irrational. Hence proved. ஓகேவா? புரிஞ்சுதா?